ஹாய் காய்ஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன மாதிரி அப்டேட்டில் போயிட்டுருக்கு, எப்போ நண்பா பேமெண்ட் வருவாங்க, உண்மையாலுமே பேமெண்ட்டு கொடுப்பாங்களா? ஸோ நிறைய பேர் நிறையவே பயப்படுறாங்க. ஸோ இப்போ கூட எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, பார்க்கலன்னா வீடியோஸ் வந்து பார்த்துருங்க. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயந்துட்டுருக்காங்க. யாருமே பயப்படாதீங்க நண்பா. ஆக்சுவலாக வந்து சார் வந்து பேமெண்ட்டை பற்றி பேசலை. எப்போ சார் பேமெண்ட்டு போடுவாங்க, சார் பேமெண்ட்டை பற்றி எதுவுமே அப்டேட் வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4வது தொடக்க விழா வந்து நடத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 9 மண்டலாக பிரித்து அப்படிலாம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி தான் அப்டேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேஷனை பற்றி இந்த கேஒய்சிக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே பெண்டிங்கில் இருக்குது. இது வரைக்கும் பேமெண்ட்டே வரலை. அதை பற்றி சுத்தமாக எந்த ஒரு அப்டேட்டே காணுமே அப்படின்ற மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில தாட்ஸே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கூட நிறைய நண்பர்கள் லீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ யாருமே வந்து பயப்படாதீங்க நண்பா. ஒரு நிறுவனத்தில் வந்து இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணி கொண்டு வராங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மக்களுக்காக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடிக்கடிக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டே இருக்கார். எல்லா வீடியோவிலும் பார்த்திங்கன்னா உலக வர்த்தகத்தில் 2026 நம்பர் 1 கம்பெனி ஆக்கிய தீர்வன். ஸோ அடித்து உறுதியாக வந்து சொல்லிகிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லவருக்கு லட்சியம் வெல்வதே நிச்சயம்ன்ட்டு ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அடித்து ஒரு கூட்டமையும் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான கூட்டமையும் பார்த்திங்கன்னா இதை நம்பிட்டு உக்காந்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேமெண்ட் வந்து வந்துடும் நண்பா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நிறுவனத்தை நம்புறீங்களோ அதேமாதிரி கம்பெனியும் பார்த்திங்கன்னா மக்களை நம்பி தான் கம்பெனியும் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் இல்லைன்னா கம்பெனி இல்லை, கம்பெனி இல்லைன்னா மக்கள் இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சு ட்ராவல் பண்ணிடுறவங்களுக்கு நிறுவனத்தை பற்றி தெரியும். ஸோ யாரும் வந்து பதட்டப்பட தேவையில்லை. ஜூன் 4 கன்ஃபார்ம் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துடும் நண்பா. ஸோ அதை வந்து யாரும் உரி பண்ணிக்காதீங்க, யாரும் பயப்படாதீங்க. ஸோ உங்களுடைய வேலை என்னவோ அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய விருப்பப்பட்ட அப்கிரேட் பண்ணிக்கோங்க. எல்லாமே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, பேமெண்ட் வந்ததுக்கப்புறமா பண்ணிக்கலாம்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் வந்ததுக்கப்புறமா ஆஃப்டர் வந்து நீங்கள் அடுத்த கட்ட உங்களுடைய நோக்கமாக வந்து ட்ராவல் பண்ணி போகலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்டில் எல்லாம் உங்களுடைய சித்தப்பா அம்மா கூட நிறைய பேர் வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து நிறைய பிளான் வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் நண்பா. ஸோ உங்களுக்கு எப்போ விருப்பம் வருதோ ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லவே. ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன மாதிரி அப்டேட் போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மதுரை திருநெல்வேலியில் அப்போ வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்கெலாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட் வந்து விரைவில் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான டேட்டுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம், ஹைதராபாத், விழுப்புரம். ஸோ குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்குது. பட் ஆனால் பண்ண முடியல. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அடுத்த வீக்கில் வந்து அதுக்கான அப்டேட் வரும். பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பிரம்மாண்டமாக வந்து அப்போ வந்து ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, ஆற்காடு, கும்பகோணம் சொல்லிட்டு அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே 9 மண்டலங்களாக பிரித்து ஸ்டோரு அப்படின்னு வேறு லெவலில் பிரம்மாண்டமாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அடித்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே ஸ்டோர் இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லாமல் 84 வகையான மேலும் பார்த்திங்கன்னா கிச்சன் கேர், பர்சனல் கேர், உமன்ஸ் கேர்னு எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்து குவிச்சு வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 3 மாதத்தில் என்ன தான் பேமெண்ட் வரலனும் பட் அடித்து மக்கள் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் ஸோ இந்த ப்ராப்ளத்துலேயே என்ன இஷ்யூஸுமே நிறைய பேமெண்ட் வரலை. இந்த மாதிரி பேமெண்ட்டு போயிருந்தாலும் பட் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ராடக்ட் வந்து சேல் ஆகிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். பட் நீங்களே வந்து கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, என்ன நண்பா இவ்வளோ பேருக்கு வந்து அமௌண்ட்டே கொடுக்கல, கடந்த பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு பே அவுட் பண்ணுற போல் இருக்கும். ஸோ இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எப்படி ஒரே வழியாக கம்பெனி பே அவுட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் நிறைய நண்பர்களுக்கு தாட் இருந்து ஆக்சுவலாக நம்மளுடைய நண்பர்கள் கூட நம்மளுடைய பர்சனலாக வந்து கேட்டிருந்தார். ஸோ ஆக்சுவலாக எப்படி நண்பா இப்போ வந்து பார்ட்டாக பிரித்து பே அவுட் பண்ணுவாங்களான்ற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே ப்ராப்பராக அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நண்பா. நம்மளுடைய நிறுவனத்தில் 84 வகையான ப்ராடக்ட் இருக்குது. சம்திங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோயஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு பார்க்குறப்பவே 48 ரூபான்னு வச்சுக்கிங்களேன். கிட்டத்தட்ட நம்மளோட நிறுவனத்தில் 60 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கூட ஒரு அமௌண்ட் வரும். அதையே நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேலேயே ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா கம்பெனியில் ப்ராடக்ட் ஒரு பக்கம் ரன் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வேறு லெவலில் டேக் ஆன் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்தவனே யாருக்குமே எந்த ஒரு பயமும் இல்லை நண்பா.
ஸோ வேறு லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தை கடந்து வந்தாச்சு. இப்போ 4வது ஆண்டாக தொடக்க விழா வந்து ஜூலை 1 வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துட்ருக்காரு. பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மைவித்ரியாட்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு. நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் நண்பா. ஸோ ஓகே நண்பா, இதோ இந்த ஒரு வீடியோட அப்டேட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ வேறு லெவலில் நிறைய அப்பு ஸ்டோர்லாம் வந்து அப்டேட் பண்ணுறாங்களாமா. இன்னும் நியர்பையில் கும்பகோணம், வேலூர், ஆற்காடுன்னு சொல்லிட்டு அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பு வரப்போதாமா. நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம் நண்பா. ஸோ ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பா. அடுத்தடுத்து வர வீடியோஸை மறக்காமல் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபை பண்ணி வச்சுக்கேன். ஏன்னா அப்போ தான் ஸ்மார்ட்டிக்கில் வர வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துப்பீங்க நண்பா. ஸோ ஓகே, டாடா பை, நண்பா. பாய்.